Dear students, today they are going to discuss about the 12th standard botany chapter 10, economically useful plants and entrepreneur botany. The first question: write the cosmetic uses of aloe. Aloe vera is the botanical name of this. இதனுடைய தாவரவியல் பெயர் ஆலோவேரா என்பது. இதனுடைய பயன்கள் காஸ்மெட்டிக் யூசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அலாயின் a mixture of glucosides and it is gel or used as a skin tonic. இது நம்முடைய தோலுக்கு சிறந்த ஒரு மருந்தாக பயன்படுது. It has a cooling effect and a moisturizing characteristics. நல்ல தோலுக்கு நல்ல குளிர்ச்சியை தரக்கூடியது. அதேமாதிரி நல்ல மென்மையான சருமத்தை தருவதற்கும் பயன்படுது. ஹென்ஸ் யூஸ்டு இன் ப்ரிப்ரேஷன் ஆஃப் க்ரீம்ஸ், லோஷன்ஸ், ஷாம்பூ, ஷேவிங் க்ரீம்ஸ் அண்ட் சம் அதர் ஷேவிங் லோஷன்ஸ் ஆல்சோ. இதிலிருந்து நிறைய க்ரீம்கள் தயாரிக்கப்படுகிறது. இட் இஸ் யூஸ்டு ஆஸ் எ ஜெரான்டாலஜிக்கல் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் ரெஜுவனேஷன் ஆஃப் ஏஜிங் ஸ்கின்ஸ். அதாவது தோலானது முதிர்ச்சி அடைகிறது இல்லையா, அவைகளிலிருந்து இது பாதுகாக்கிறது, எப்பொழுதும் இளமையாக வைத்திருக்கக்கூடியது. ப்ராடக்ட்ஸ் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் aloe leaves have multiple properties such as emollient and antibacterial, antioxidant, antifungal, antiseptic. அதாவது பார்த்திங்கனாக்கா, இது நுண்கிருமிகளுக்கு எதிர்ப்பாக செயல்படக்கூடியதாக இருக்குது, ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக இருக்கக்கூடியதாக இருக்குது. ஆலோவேரா ஜெல் இஸ் யூஸ்டு இன் ஸ்கின் கேர் காஸ்மெட்டிக்ஸ். அதாவது தோல் சம்பந்தமான பொருட்கள் தயாரிப்பு, க்ரீம் போன்ற பொருட்கள் தயாரிப்பதற்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது. வாட் இஸ் சூடோசீரியல்? கிவ் அன் எக்ஸாம்பிள். பொய்த்தானியங்கள் என்றால் என்ன, அதுக்கு எடுத்துக்காட்டு தருக. The term pseudocereal is used to describe the food that are prepared and eaten as a whole grain but are botanical fertilized from grasses. அதாவது இது சிறுதானியங்களானது புல் ரகங்களில் அல்லாமல் பிற தாவரங்களில் பெறக்கூடிய தானியங்கள் தான் பொய் தானியங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இதை பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம்பிள்ஸ் குயினோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஆக்சுவலி யூஸ்டு ஃபார் அ பர்பஸ், சம் வேரியஸ் எடிபிள் பர்பஸ் ஒன்லி. த சீட் ஃப்ரம் த ஜினபோடியம் குயினோ அப்படிங்கக்கூடிய பிளான்ட்லேருந்து பெறப்படுது. இட் பிலாங்ஸ் டு த ஃபேமிலி அமராந்தேசி. அமராந்தேசி குடும்பத்தை சார்ந்தது. இட் இஸ் எ குளுட்டைன் ஃப்ரீ ஹோல் கிரெயின். இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்போஹைட்ரேட் ஆஸ் வெல் அஸ் த ஹோல் ப்ரோட்டீன், புரதம் காணப்படுகிறது. and have been eaten for 6,000 years in Andes hill regions. அதாவது மலைவாழ்களில் வாழக்கூடியவர்கள் 6,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இது ஒரு உணவு தாவரமாக அவர்களுக்கு இருந்து வருகிறது. டிஸ்கஸ் which wood is better for making furnitures. The best wood from teak. The botanical name for this டெக்டோனா கிராண்டிஸ். தேக்கிலிருந்து தான் மர ஜாமான்கள் செய்யப்படுகிறது. அது தாவரவியல் பெயரானது டெக்டோனா கிராண்டிஸ் என்பது லேமினேசி குடும்பத்தை சார்ந்தது. ஃபேமிலி பிலாங்ஸ் டு லேமினேசி. தட் இஸ் ஆரிஜின்ஸ் uses. You are going to see that uses only. It is used one of the best timber of the world. இதுதான் உலகத்திலே ஒரு சிறந்த மரஜாமான் செய்வதற்கான கட்டை தாவரமாக பயன்படுத்தப்படுகிறது. த ஹார்ட்வுட் இஸ் கோல்டன் எல்லோ டு கோல்டன் ப்ரௌன். எப்பொழுது ஹார்ட்வுட்டானது கோல்டன் எல்லோவிலிருந்து கோல்டன் ப்ரௌனுக்கு மாறும். அண்ட் ஃப்ரெஷி ஸ்வான் டேர்னிங் டார்க்காக மாறிடக்கூடியது. அதேமாதிரி எக்ஸ்போஸ் டு லைட், சன்லைட்டுக்கு அல்லது லைட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ணோம்னாக்கா அதனுடைய கலர் சேஞ்சஸ் தெரியும் உங்களுக்கு, லைட்லேருந்து டார்க்காக. அதனால் இதில் பார்த்தீங்கன்னாக்கா டியூரபிலிட்டி இதில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது உறுதித்தன்மை அதிகமாக இருக்கும். இட் இஸ் இம்யூன் டு த அட்டாக் ஆஃப் டெர்மிட்ஸ் அண்ட் ஃபங்கை. இது எந்த வகையான பூச்சிகளாலும் தாக்கப்படாது, பூஞ்சைகள் மற்றும் பூச்சிகளால் தாக்கப்படாததாக இருக்கக்கூடிய கட்டையாக இருக்கிறது. wood does not split or crack and is a carpenter friendly wood. இது
மரஜாமல் செய்யக்கூடிய கார்பெண்டர்களுக்கு ஒரு சிறந்த நண்பனாக கருதப்படுகிறது. என்ன காரணம் அப்படின்னாக்கா, அது மர வேலை செய்யக்கூடும் பொழுது அந்த உட்டானது அல்லது கட்டைகளானது உடையாமலும் கிராக் விழாமலும் இருக்கிறது. இட் வாஸ் அ சீஃப் ரயில்வே கேரேஜ் அண்ட் வேகன் வுட் இன் இந்தியா. இதுதான் முக்கியமாக எல்லாம் ரயில்வே ஸ்லீப்பர்கள் செய்வதற்கு இந்த வுட்டை தான் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. இப்போ பெரும்பாலும் காங்க்ரீட்டு பிளாக் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பிரிட்ஜஸ் அண்ட் பில்டிங் டிபெண்ட் அப்பான் த டீக் வுட்டு. அதேமாதிரி ஷிப்போவாக இருந்தாலும் சரி, அதேமாதிரி பிரிட்ஜஸ் கட்டுவதற்காக இருந்தாலும் இதை தான் பயன்படுத்தியிருக்காங்க. இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் மேக்கிங் போட், டாய்ஸ், பிளேவுட், அதேமாதிரி டோர் ஃப்ரேம்ஸு, அதேமாதிரி டோர், இதெல்லாம் மர கதவுகள், பிளைவுட் டோர்கள் செய்வதற்கு, விளையாட்டு ஜாமான்கள், அதாவது போட்டு தயாரிப்பதற்கெல்லாம் இந்த வுட்டு தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது இல்லாமல் வேறு சில வுட்டுகளும் இங்கே பயன்படுத்தப்படுகின்றது. A person got irritation while applying chemical dye. What would be your suggestion for alternative uses? For the best example, the henna. The botanical name for that Lawsonia inermis சொல்லக்கூடியது. அதாவது இது மருதாணியினுடைய தாவரவியல் பெயர். லித்தரேசி குடும்பத்தை சார்ந்தது. பிலாங்ஸ் டு த ஃபேமிலி லித்தரேசி. இதனுடைய யூசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது an orange dye henna is obtained from the leaves and young shoot. இது ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய ஒரு டை, நிறமிய சாயத்தை உருவாக்குறது. அதுக்கு பேர் ஹென்னா என்று பெயர். இது அந்த தாவரத்தினுடைய இலையிலும் தண்டிலும் இளந்தண்டிலிருந்து பெறப்படுகிறது. லாசோனியா இனர்மிஸ் அப்படிங்கக்கூடிய மருதாணி தாவரத்திலிருந்து. த பிரின்சிபல் கலரிங் மேட்டர் ஆஃப் லீவ்ஸ் லாக்கோசோன் அப்படிங்கிறது தான். இதுதான் அந்த கலருக்கு காரணமாக இருக்கக்கூடியது, சாயத்திற்கு காரணமாக இருக்குது. இஸ் ஹார்ம்லெஸ் அண்ட் காசஸ் நோ இரிட்டேஷன். இது பயன்படுத்தப்படும் போது எந்த விதமான எரிச்சலும் ஏற்படுத்துவதில்லை. அதே மாதிரி பாதுகாப்பான சொல்கிறாங்க நம்முடைய உடலுக்கு, அதாவது தோலுக்கு. டை ஹேஸ் லாங் பீன் யூஸ்டு டு டை ஸ்கின். ரொம்ப நாளாக இது ஹேர் டையாக யூஸ் பண்ணப்படுகிறது அப்படிங்கிறாங்க ஸ்கின்னுக்கு. அதேமாதிரி ஃபிங்கருக்கு, இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மருதாணி. இட் இஸ் யூஸ்டு ஃபார் கலரிங் லெதர் ஃபார் த டைல் ஆஃப் ஹார்சஸ் அண்ட் இன் ஹேர் டைஸ் ஆல்சோ, ஹேர் டைஸ். இது சிறந்த ஒரு மருதாணி கைகளுக்கும், அதேமாதிரி ஹார்ஸ் டைல்ஸ்களுக்கும், அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஹேருடைய டைஸ் தான் பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறாங்க. கிவ் டிஃபைனிங் ஃபார் ஆர்கானிக் ஃபார்மிங். Organic farming is an alternative agriculture system in which plant or crops are cultivated in natural ways by using biological input to maintaining soil fertility and ecological balance. இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்கிறது ஒரு மாற்று விவசாய முறை அப்படிங்கிறாங்க, வேளாண் முறைங்கிறாங்க. இதில் பார்த்திங்கனாக்கா இந்த தாவரங்களை இயற்கையாக வளர்ப்பது, இயற்கை பொருட்களை பயாலஜிக்கல் இன்புட்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா அதுக்கு இடக்கூடிய உரங்களை, இயற்கை உரங்களை பயன்படுத்தி அந்த தாவரங்களை வளர்ப்பதற்கூடிய வேளாண் முறைன்னு சொல்கிறாங்க. இதனால் சாயினுடைய ஃபெர்டிலிட்டி, மண்ணுடைய வளமும், ஈக்காலஜிக்கல் பேலன்ஸ் சொல்லக்கூடியது, சுற்றுச்சூழலும் பாதுகாப்பாக இருக்கிறது, இதனால் கெடாமல் இருக்கிறது அப்படிங்கிறாங்க. தேர்பை மினிமைசிங் பொல்யூஷன் அண்ட் வேஸ்டேஜ். அதனால் பொல்யூஷன் வராமலும் பொல்யூஷனை குறைப்பதாகவும் வேஸ்ட் ஆகாமல் இருக்குது அப்படின்றாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் வேர் ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் பை டிஃபால்ட் அண்ட் த க்ரீன் ரெவல்யூஷன் கம் இன்டு ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. Enumerate the uses of turmeric. The botanical term for turmeric curcuma longa. இது மஞ்சளுடைய தாவரவியல் பெயர். இது பிலாங்ஸ் டு த ஃபேமிலி ஜிஞ்சிபரேசி. இதனுடைய தாவரவியல் குடும்பமானது ஜிஞ்சிபரேசி என்று அழைக்கப்படுகிறது. இதனுடைய யூசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, டர்மரிக் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஏன்ஷியன்ட் இந்தியன் ஸ்பீஷீஸ் அண்ட் யூஸ்டு ட்ரெடிஷ்னலி ஓவர் thousands of years ஃபார் culinary, cosmetic, dyeing
அண்ட் ஃபார் மெடிசினல் பர்பஸ். இது நம்ம வந்து மருத்துவ குணத்திற்கு ரொம்ப காலமாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது. அதுமாரி அழகு சாதன பொருட்களாக இருந்தாலும் சரி, இவர்களாக பயன்படுத்தக்கூடிய பாரம்பரிய மருத்துவ முறைகள் இவைகளானது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இட் இஸ் an important constituents of curry powder like that. Turmeric is used as a கலரிங் ஏஜென்ட் இன் ஃபார்மசி, கன்ஃபெக்ஷனரி அண்டு ஃபுட் இண்டஸ்ட்ரி. அதோட நம்மள இது ஒரு சாயப் பொருளாகவும் பயன்படுத்தப்படுகிறதுன்றாங்க. மருத்துவத்திலும் சரி, அதேமாதிரி வெவ்வேறு உணவு தொழிற்சாலைகளும் பயன்படுத்தப்படுறாங்க. ரைஸ் கலர்டு வித் டர்மரிக் இஸ் கன்சிடர் sacred and auspicious which is used in ceremonies. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்துவோம் அப்படிங்கிறாங்க. இது is used dyeing leather, fiber, pepper and toys. இதெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. What is TSM? How does it classified and what does it focus on? TSM means traditional system of medicine. இந்தியா ஹேஸ் a rich medicinal heritage. நம்ம பொதுவாக இந்த பாரம்பரிய மருத்துவ முறை என்பது இந்தியாவுடைய பாரம்பரியமாக காலங்காலமாக ஆண்டாண்டு காலங்களாக பயன்படுத்தக்கூடிய ஒரு முறைன்றாங்க. நம்பர் ஆஃப் ட்ரெடிஷ்னல் சிஸ்டம்ஸ் ஆஃப் மெடிசன்ஸ் ஆர் ப்ராக்டிஸ்ட் இன் இந்தியா, சம் ஆஃப் விச் கம் ஃப்ரம் அவுட் சைடு இந்தியா. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இதில் முக்கியமாக என்னென்ன சிஸ்டம்ஸ் இருக்குது வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இட் இன்க்ளூட் சித்தா, ஆயுர்வேதா, இஸ் ஆர் த மோஸ்ட். அண்ட் ஆல்சோ ஃபோல்க்லோர் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் முறை அப்படின்னு சொல்ல மக்கள் மருத்துவ முறை என்று ஒரு புதிய முறை இருக்குது. இதெல்லாம் இதை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கனாக்கா, இது எதற்காக, இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தி சிம்டம் இப்போ யூஸ்வலி திஸ் ஆர் ப்ராக்டிஸ்டு ஃபார் about 2000 years சொல்கிறாங்க. தி சிஸ்டம் ஆர் ப்ரிஸ்கிரைப்டு டெக்ஸ்ட் இன் விச் த symptoms, disease diagnosis, drug to cure, preparation of drugs, dosage and diet அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு நோயினுடைய அறிகுறியை கண்டுபிடிப்பதற்கும், நோயை வந்து அதனுடைய தன்மையை அறிவதற்கும், நோயை வந்து கட்டுப்படுத்துவதற்கும், அதுக்கு உரிய மருந்துகளை தயாரிக்கக்கூடியது. இதெல்லாம் இதனுடைய நோக்கமாக இருந்திருக்குது. எவ்வளோ கொடுக்க வேண்டும், டோசேஜ் அண்டு இதெல்லாம் வந்து இதனுடைய முக்கிய நோக்கங்களாக கருதப்பட்டிருக்கிறது. Siddha system of medicine. The first method, the Siddha is the most popular, widely practiced and culturally accepted system in Tamil Nadu. It is based on the text written by 18 Siddhas. 18 வகையான சித்தர்களுடைய மருத்துவ குறிப்புகள் இருந்தால் இதை வந்து இந்த முறையானது தமிழ்நாட்டில் பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது, பின்பற்றப்பட்டு வருகிறது அப்படின்றாங்க. அதில் அடுத்த வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆயுர்வேத சிஸ்டம் ஆஃப் மெடிசின்ஸ். ஆயுர்வேதா சப்போஸ் டு ஹாவ் originated from the Brahma. The core knowledge of documented by Charak, Sustra and Vagbata. இது வந்து மூணுமே வந்து 3 மார்க் கொஸ்டின்ஸ்லேயும் வரும், அதையும் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்தது இன்னொரு முக்கியமான மெத்தடு, தேர்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னாக்கா, ஃபோல்க் சிஸ்டம் ஆஃப் மெடிசன். ஃபோல்க் சிஸ்டம் survive as a oral tradition among the innumerable rural and tribal communities. மலைவாழ் மக்களில் பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய, மக்களால் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாரம்பரிய முறை அப்படிங்கிறாங்க. இந்த 3 முறைகளும் தான் ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது.